இடது கை கழுத்து பகுதி, உங்களுடைய தலைப்பகுதி, மனதளவுல உங்களோட உடம்ப உள்ளம் காலிலிருந்து உச்சி முதல் ஸ்கேன் செய்யுங்க, கவனிங்க. அப்படி கவனிக்கும் போது என்னுடைய உடல் மிகவும் ஆரோக்கியமாக இருக்கிறது, நான் மிகவும் பலமாக இருக்கிறேன், அனைத்து உறுப்புகளும் மிக சிறப்பாக செயல்படுகிறது. இது போன்ற பாசிட்டிவ் நல்ல எண்ணங்களை வைத்து உங்களோட உடம்ப கவனிங்க. உங்களோட கவனத்தை மூச்சுக்கு கொண்டு வாங்க. நீங்க மூச்சை உள்ள இழுக்கும் போது உங்களுக்குள்ள நீங்க சொல்லிக்க வேண்டியது ஆழமாக, அடுத்த 1 மணி நேரத்திற்கு எனது முழு கவனமும் என் பயிற்சியின் மீதும் என் உடம்பின் மீது மட்டுமே இருக்கும். என்னால் அனைத்து ஆசனங்களையும் மிக சிறப்பாக முழு கவனத்துடன் செய்ய முடியும். மனதளவிலும் உடம்பளவிலும் உங்களை முழுமையாக தயார்படுத்துங்க. ரிலாக்ஸ், ரிலாக்ஸ், ரிலாக்ஸ். கால் ரெண்டும் ஒண்ணா இணைத்து கைகளை தலைக்கு பின்னாடி எடுத்துன்னு போயிட்டு நல்லா கோர்த்து உச்சி முதல் உள்ளம் கால் வரை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க. ஸ்ட்ரெச், 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 ரிலாக்ஸ். குட். இப்ப ஏதேனும் ஒரு சைடுல பொறுமையா எழுந்து உட்கார். கையை சின்முத்திரால வைங்க. முதுகு தண்டு நல்லா நேரா இருக்கட்டும். உங்களோட முகத்துல ஒரு மெல்லிய புன்னகை இருக்கட்டும். உங்களை சுற்றி நடக்கும் விஷயங்களை கவனிங்க. உங்களோட கவனத்தை மூச்சுக்கு கொண்டு வாங்க. Inhale deeply. Inhale deeply. Inhale deeply. Sagana bhavatu. இன்னும் நல்லா எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. சகனோ புனக்து சகவீர்யம் கரவாவகை தேஜஸ்வினா அதிதம் அஸ்துமா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. Hari Om. Okay, we'll start next exercise. Start the exercise. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Now side bending, normal breathing. 1, 2, 3,
4, 5, 6, 7, 8, 9, 10. Now right and left. 1, 2, 3, 4. Normal breathing. 6, 7, 8, 9, 10. Now lock your chin from right to left. Rotate your neck. When you rotate your neck, feel the stretches on your neck. Enjoy the breathing, normal breathing. 4, 5. Okay. Ma'am, chin mudra la chin kaiye, chin. Yeah. Now left to right. 1, 2, 3, 4, 5. Good. Yeah. கையை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிக்கங்க. இந்த 5 விரலும் உங்களோட தோள்பட்டையில இருக்கட்டும். இந்த கை வந்து பொசிஷன் மாறக்கூடாது. அதே அளவுல தான் இருக்கணும். எல்போ நல்லா ஜாயின் பண்ணுங்க. எல்போ நல்லா மேல போயிட்டு கீழே வரட்டும். நல்லா மேல போயிட்டு கீழே வரட்டும். யா ஸ்டார்ட். 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இப்போ திருப்பியும் எல்போ ஜாயின் பண்ணுங்க. ஆப்போசிட்ல பண்ணுங்க. 1, 2. உங்களோட முழு கவனமும் உங்களோட தோள் பட்டையின் மீது இருக்கட்டும். நார்மல் பிரீத்திங். உங்களோட கவனம் உங்களோட உடம்பின் மீது இருக்கட்டும். 6, 7, 8, 9, 10. ரிலாக்ஸ். ஓகே. கை எப்படி வச்சு நல்லா பேக்ல நல்லா ஸ்ட்ரெயிட்டா புஷ் பண்ணுங்க. 1, 2, 3, 4, 5. Now other side. 1, 2, 3, 4, 5. இப்போ சைட்ல 1, 2, 3, 4, 5. இப்போ சைட்ல 1, 2, 3, 4, 5. இப்போ கையை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிட்டு மேலே தலைக்கு மேலே எடுத்துட்டு போங்க. நல்லா உங்களோட அப்பர் பாடி நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க. 1, 2, 3, 4, 5. இப்போ நீங்க நேரா பாருங்க. உங்களோட கைகளை ரைட் சைடு நல்லா சைட் பெண்டிங் பண்ணுங்க. உங்க பாடி சைட்ல முன்னாடியும் போகக்கூடாது, பின்னாடியும் வரக்கூடாது. சைட்ல சென்டர். அகைன் அதர் சைடு. சென்டர். இப்போ இன்னொரு தடவை நல்லா மூச்சை இழுத்து நல்லா அப்பர் பாடியை ஸ்ட்ரெச் பண்ணி மூச்சை விட்டுட்டே கீழே வாங்க. நல்ல ஒரு ஸ்ட்ரெச் கொடுங்க. உங்க பாடிக்கு, அப்பர் பாடிக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரெச் கொடுங்க. அடிமுதுகு நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகட்டும். உங்களோட வயிறு பகுதியில் ஒரு நல்ல ஒரு அழுத்தம் உருவாகும். அதை என்ஜாய் பண்ணுங்க. தலைக்கு ஒரு நல்ல ரத்த ஓட்டம் போகும். அதை ஃபீல் பண்ணுங்க. அப். கைகளை பின்னாடி வச்சுட்டு இடுப்பை நல்லா மேலே தூக்குங்க. மேக்சிமம் தூக்குங்க. எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. ரிலாக்ஸ். குட். கையை எப்படி எடுத்துட்டு வாங்க. நல்லா ஸ்டிஃபா வச்சுக்கோங்க கையை. யா ஸ்டார்ட். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Center. From center to back. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Anti-clockwise. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 20. Relax.
ஓகே, இப்போ ரைட் ஹேண்டை லெஃப்ட் நீல வச்சு நல்லா அப்பர் பாடியை நல்லா ரொட்டேட் பண்ணுங்க. நார்மல் பிரீத்திங். யா, நவ் அதர் சைட். ஓகே, இப்போ சைடில் வச்சுட்டு நல்லா சைட் பெண்டிங் நல்லா பண்ணுங்க. உங்க ரிப் கேஸ் நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகட்டும். நார்மல் பிரீத்திங். கையை நல்லா மேலே தூக்குங்க சங்கீதா, நல்லா மேலே தூக்குங்க. யா, இப்போ அதர் சைட். கையை நல்லா ஸ்டிஃபாக இப்படி தூக்குங்க. ஓகேவா? கையை கீழே தொங்க போடாம நல்லா கையை தூக்குங்க. தூக்கும் போது இந்த சைடு வந்து நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகும். ரிலாக்ஸ். இப்போ காலை ரிலீஸ் பண்ணுங்க. காலை நல்லா ஷேக் பண்ணுங்க. யா, நல்லா ஷேக் பண்ணுங்க காலை. ஓகே, காலை ரெண்டும் ஒன்றா சேருங்க. யா, சேர்த்துட்டு கையை சைடில் எப்படி வைங்க, தொடைக்கு பக்கத்தில். இப்போ விரல்கள் மட்டும் நல்லா பெண்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ ஸ்பேஸ் விடுங்க. ஒரு அடி ஸ்பேஸ் விட்டுட்டு நல்லா ரொட்டேட் பண்ணுங்க. 360 டிகிரி நல்லா ரொட்டேட் பண்ணுங்க. உங்களோட ஆங்கிள் வந்து நல்லா 360 டிகிரி ரொட்டேட் பண்ணுங்க. 6 7 8 9 10. யா, இப்போ அதர் சைட். 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ ஜாயின் யுவர் லெக்ஸ் டுகெதர். நல்லா ப்ரெஸ் பண்ணுங்க. நீங்க ப்ரெஸ் பண்ணும்போது உள்ள கால்கள் விரல்கள் வந்து தரையில் படுற அளவுக்கு நீங்க ப்ரெஸ் பண்ணி மேலே நல்லா தூக்கணும். யா, 3 4 5 6 7 8 9 10. குட். இப்போ லெக் ரொட்டேஷன். இன்னொரு கால் நல்லா நேராக இருக்கட்டும். ஒரு காலை மட்டும் நல்லா சுத்துங்க. ஃப்ரீயாக சுத்துங்க. 3 4 5 6 7 8 9 10. Anti clockwise. 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ அடுத்த கால். 1 2 3 4 5 6 7 8 9 10. Anti-clockwise. 1 2 3 4 5 6 7 8 9 10. Okay, good. 1 straight. 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ அடுத்த கால். 1 2 3 4 நல்லா தூக்குங்க. நல்லா நல்லா மேலே காலை தூக்கி 8 9 10. ஓகே, குட். இப்போ காலை பிடிச்சி நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. ஸ்விங் பண்ண வேணாம். அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு மேக்ஸிமம் எவ்வளோ தூரம் எடுத்துட்டு போகுமோ எடுத்துட்டு போயிட்டே இருங்க. மேக்ஸிமம் எடுத்துட்டு போயிட்டே இருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. குட். வேர்க்க ஆரம்பிச்சிச்சா? யா, காலை தூக்கி ஒரு கர்ச்சீஃப் எடுத்துன்னு வந்துருங்க சார் பக்கத்தில். யா, நல்லா வைங்க. ரிலாக்ஸ். ஓகே, இன்னொரு கால் நேராக இருக்கணும். ஒரு காலை மட்டும் தூக்கணும். 1 2 3 4 5 6. ரிலாக்ஸ். குட். ஹிப் நல்லா ஹிப் ரொட்டேஷன் பண்ணுங்க. ஹிப் ரொட்டேஷன். சிசு பாலாசனா. இந்த ஆசனா நேம் வந்து சிசு பாலாசனா. ஒரு குழந்தைய தாய் எப்படி தாளாட்டுற மாதிரி ஆசனம். 5 6 7 8 9 10. யா, இப்போ அதர் சைட். 1 2 3 4 6 7 8 9 10. Good. ஓகே, இப்போ பட்டர்ஃப்ளை. கம் டு பட்டர்ஃப்ளை. முதுகு தண்டு நல்லா நேராக இருக்கட்டும். யா, உங்களோட ஹீலை முடிந்த அளவுக்கு உடம்பு பக்கத்தில் வச்சுக்கோங்க. முதுகு தண்டு நல்லா நேராக இருக்கட்டும். கழுத்து எலும்பு நெக் பகுதி வந்து ரிலாக்ஸ்டாக இருக்கட்டும். கண்களை மூடி ஃப்ளாப்பிங் ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களோட கவனம் முழுவதும் உங்களோட துடைகள் மீது இருக்கட்டும்.
உங்களோட 2 முட்டிகளும் தரையில படுற அளவுக்கு ஃபிளாப் பண்ணுங்க. 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. ரிலாக்ஸ். காலை முன்னாடி தள்ளிட்டு கையை மேலே எடுத்துட்டு வந்து மூச்சை இழுத்தே நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணி மூச்சை விட்டுட்டே அப்படியே கீழே குனிங்க. உங்களோட தலை வந்து நல்லா நெற்றி வந்து தரையில படட்டும். தலைக்கு ஒரு நல்ல ரத்த ஓட்டம் போகட்டும். தலைக்கு நல்ல ரத்த ஓட்டம் போகட்டும். உங்க தலைப்பகுதியை கவனிங்க. அப் கைகளை பின்னாடி வச்சுட்டு இடுப்பை நல்லா மேலே தூக்குங்க. மேக்சிமம் தூக்கி உங்க பாடிக்கு நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுங்க. ரிலாக்ஸ். ஓகே, இப்போ பத்மாசனா வாங்க. லோட்டஸ் போஸ் வாங்க. அர்த்த பத்மாசனா. whichever pose you are comfortable. Good. ஓகே, ஸோ நீங்க குனியும் போது உங்களோட 2 ஹீலும் இந்த இடத்துல டச் ஆகணும். ஓகேவா? ஃபைனல் போஸ்டர் சொல்றேன். எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு பண்ணுங்க, நோ ப்ராப்ளம். பட் நீங்க குனியும் போது இந்த இடம் வந்து நல்லா மசாஜ் ஆகும்போது உங்களுக்கு உள்ள இருக்க ஆர்கன்லாம் நல்லா சிறப்பாக செயல்படும். மூச்சு உள்ள போயிட்டு வெளியே வரும்போது. ஓகே, கையை இப்படி வலது கை மணிக்கட்டுல, இடது கையை இப்படி பிடிச்சிக்கங்க. மூச்சை இழுத்து நல்லா ஸ்பைனை ஃபர்ஸ்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. இப்போ மூச்சை விட்டுட்டே கீழே வாங்க. எந்த அளவுக்கு மேக்சிமம் உங்களால குனிய முடியுதோ அந்த அளவுக்கு குனிங்க. நல்ல தலைக்கு நல்ல ஒரு ரத்த ஓட்டம் போகும். இப்ப நம்ம செய்யற ஆசனா வந்து யோகா முத்ரா. அப். கைகளை பின்னாடி வச்சுட்டு இடுப்பை நல்லா தூக்கும். மேக்சிமம் லிஃப்ட் பண்ணுங்க. ரிலாக்ஸ். இப்ப காலை ரிலீஸ் பண்ணுங்க. நல்ல காலை ஷேக் பண்ணுங்க. காலை ரெண்டும் ஒன்னா சேருங்க. ப்ராப்பரா வஜ்ராசனா வாங்க. வர முடியறவங்க வாங்க, இல்லைன்னா நார்மலா வருங்க. குட். குட். கைகளை பின்னாடி இப்படி கட்டிக்குங்க. மூச்சை இழுத்து நல்ல ஸ்பைனை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. மூச்சை விட்டுட்டே கீழே குனிங்க. உங்களோட சீட் வந்து ஹீல்ல இருந்து எழுந்துக்காம எவ்வளவு தூரம் உங்களால மேக்சிமம் குனிய முடியுதோ அந்த அளவு குனிங்க. போக போக வரும், அதை பத்தி கவலைப்பட வேணாம். நம்ம தலை வந்து தரையில படலையே அப்படின்னு கவலைப்பட வேணாம். ரெகுலரா நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும் போது நம்மளோட ஹிப் ஃபிளெக்சிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆக தலை கீழப்படும். அப். கைகளை பின்னாடி வைங்க. நல்லா தூக்குங்க. இடுப்பை நல்லா மேல தூக்குங்க. மேக்சிமம் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. ரிலாக்ஸ். குட். இப்ப கால்களை ரிலீஸ் பண்ணுங்க. சுகாசனால உட்காருங்க. சுகாசனால உட்கார்ந்து கையை சின்முத்திரால வச்சுட்டு உங்களோட மூச்சை கவனிங்க. மூச்சு உள்ள போகும்போது கூலிங்கா இருக்கா இல்ல ஹாட்னஸா இருக்குன்றத கவனிங்க. மூச்சை உள்ள போகும்போது கூலிங்கா இருக்கா இல்ல வெளியே வரும்போது சூடா இருக்கான்றத கவனிங்க.
ஓகே, இப்போ எல்லாரும் எழுந்துருங்க. ஓகே, கையை எப்படி வச்சுக்கோங்க. கையோட அளவு மாறக்கூடாது, இதே இடத்துல தான் கை இருக்கணும். ஓகேவா? நம்ம ஜாக்கிங் பண்ண போறோம். ஸ்டார்ட். ஸ்லோ ஜாக்கிங் பண்ணுங்க, ஸ்லோவா ஜாக் பண்ணுங்க. முட்டி வலி இருக்கவங்க கேர்ஃபுல்லா பண்ணுங்க, பொறுமையா பண்ணுங்க, ரொம்ப அழுத்தம் தர வேணாம். அக்கார்டிங் டு யுவர் கெப்பாசிட்டி நீங்க செய்யுங்க. இப்போ கொஞ்சம் ஃபாஸ்ட். இப்போ இந்த கை இப்படி வச்சிருக்கீங்க இல்லையா, உங்களோட முட்டி வந்து அந்த கையில படுற அளவுக்கு ஜாக் பண்ணுங்க. 2 முட்டி. முட்டி வலி இருக்கவங்க பார்த்து பார்த்து. இப்போ உங்களோட ஹீல் வந்து உங்களோட பட்டக்ஸ்ல டச் பண்ணும். உங்களோட ஹீல் வந்து பட்டக்ஸ்ல டச் பண்ற அளவுக்கு வாக் ஜாக் பண்ணும். இப்போ உங்களோட ஹீல் வந்து உங்களோட எல்போல டச் பண்ணும். கண்டினியூ கண்டினியூ, நிறுத்தாம கண்டினியூ. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். இப்படி வச்சுட்டு வாயில மூச்சை விடுங்க. மூச்சை எடுக்கிறது மூக்குல எடுத்துட்டு மூச்சை விடுறது 3 தடவை வாயில விட்டுட்டு அப்படி கொடுக்கும்போது உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். இப்போ மேலே இது வந்து முகத்தவுட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இப்படி வச்சுட்டு அப்படி எக்ஸலேஷன் பண்ணும்போது நமக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். ஓகேவா? அது ஓகே, ஃபைன். காலை இப்படி வச்சுக்கோங்க. மேலே போகும்போது மூச்சை இழுக்கணும், கீழே வரும்போது ஸ்ப்ரிங் மாதிரி இப்படி போகணும். திருப்பியும் என்னாச்சு மேம்? சரி, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணு, கொஞ்சம் ரிலாக்ஸ். ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். நீங்க என்ன? ஓ அப்படியா? சரி சரி, ஓகே ஃபைன். நம்ம பிரெத்தை கரெக்டாக கொஞ்சம் ஃபாலோ பண்ணனா நமக்கு மூச்சு வாங்காது மேம். நம்மளை அறியாமல் என்ன பண்ணுவோம், மூச்சு அடக்க ஆரம்பிச்சிருவோம். அப்படி அடக்க ஆரம்பிச்சோடனே பயிற்சி முடிஞ்சோடனே நமக்கு நல்ல மூச்சு வாங்கும். ஸோ பிரெத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே, ஸ்டார்ட். நான் சொன்னது புரிஞ்சு இல்லையா? ஸ்டார்ட். மேலே போகும்போது நல்லா மூச்சை இழுக்கணும், கீழே வரும்போது மூச்சை விடணும். அப்படியே ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணி ஃபாஸ்டா உங்களால எந்த அளவுக்கு பண்ண முடியுமோ நல்லா பண்ணுங்க. குட் குட், கண்டினியூ கண்டினியூ. கை வந்து காலுக்கு பின்னாடி போகணும். உங்க நேம் என்ன? உங்க நேம் என்ன? கவின். கை வந்து பின்னாடி போகணும். வாங்க கிட்ட வாங்க. இப்படி போகணும், இப்படி போகணும், போகணும், ஸ்விங் மாதிரி போகணும். அக்கா பண்றாங்க பாருங்க, அந்த மாதிரி. கண்டினியூ கண்டினியூ கண்டினியூ. கண்டினியூ. 3 more rounds. கண்டினியூ. உங்க பிரெத் மேல நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. மூச்சை நல்லா இழுத்து கீழே வரும்போது மூச்சை நல்லா கம்ப்ளீட்டா விடுங்க. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். குட், ரிலாக்ஸ். கை எப்படி வச்சுட்டு உங்களோட மூச்சை கவனிங்க, உங்க பாடியில ஏற்படும் மாற்றங்களை கவனிங்க, ரிலாக்ஸ் பண்ணுங்க. ஓகே, காலை எப்படி வச்சிருங்க. இப்போ சைட் பெண்டிங் பண்ண போறோம், சரிங்களா? சைடில் லேட்டரல் பெண்டிங். ஓகே, பாடி வந்து முன்னாடி போகக்கூடாது, பின்னாடியும் போகக்கூடாது. சைடில் வந்து மேக்ஸிமம் உங்களால் இங்கே தொட முடிஞ்சாலும் சரி, இங்கே தொட முடிஞ்சாலும் சரி, இங்கே தொட முடிஞ்சாலும் சரி. ஓகே, சைடில் தான் பெண்ட் பண்ணணும். 1 minute. ஸ்டார்ட். பொறுமையாக ஸ்டார்ட் பண்ணி எந்த அளவுக்கு உங்களால் ஃபாஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ண முயற்சி செய்யுங்க. Why we are dull today? ஏன் டல்லா? மேம் மூச்சு நார்மல் நார்மல். அப்படியா? ஐ குட் சி. கண்டினியூ கண்டினியூ கண்டினியூ. நீங்கள் சைட் பெண்டிங் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் கஷ்டமாக இருக்கும்.
பாடி ஃப்ரண்ட்ல போச்சுன்னா ஈஸியா இருக்கும். ஸோ சைடில் பண்றதுக்கு முயற்சி செய்யுங்க. அப்பதான் நீங்க சைடில் பண்ணாதான் உங்களுக்கு அந்த பெனிஃபிட் வந்து கிடைக்கும். Continue, continue, continue. ரிலாக்ஸ், ரிலாக்ஸ். இப்படி வந்து இப்படி கொஞ்சம் மேட் முன்னாடி ரிலாக்ஸ் பண்ணுங்க. உங்க உடம்பு மீது உங்க கவனம் இருக்கட்டும். அடுத்த பயிற்சி தயாராகும். மனதளவுல நம்ம விடக்கூடாது. நம்ம வந்து ப்ரிப்பேர் ஆகிட்டே இருக்கணும். அதுதான் நமக்கு வந்து உதவியா இருக்கும். நம்ம கொஞ்சம் கவனம் வேற எங்கேயாவது போச்சு அப்படின்னா நம்ம பாடி டயர்ட் ஆயிடும். ஓகே, இப்ப காலை இந்த அளவுக்கு கொஞ்சம் வச்சுட்டு கை அப்படி வச்சுட்டு ரொட்டேஷன் 1 2 யா ரொட்டேஷன் யா நல்லா ரொட்டேட் பண்ணுங்க. மேக்ஸிமம் எந்த அளவுக்கு ரொட்டேட் பண்ண முடியுதோ நல்லா ரொட்டேட் பண்ணிட்டு பின்னாடி அந்த கைகளோட விரல்களை நீங்க பார்க்கணும். நல்லா ரொட்டேட் பண்ணுங்க. நார்மல் பிரீத்திங்ல உங்களோட லோயர் பாடி வந்து முடிஞ்ச அளவுக்கு நேரா இருக்க பாத்துங்க. அப்பர் பாடி மட்டும் நல்லா ரொட்டேட் பண்ணுங்க. ஷோல்டர் லெவலுக்கு நல்லா ரொட்டேட் பண்ணுங்க. இப்படி ரொட்டேட் பண்ணி கை இப்படி கை அந்த சைடு போகும்போது அந்த கை அப்படி continue, continue, continue. ரிலாக்ஸ், ரிலாக்ஸ், ரிலாக்ஸ். இப்போ அப்படியே கீழே உட்காருங்க. உட்காந்து படுத்துக்குங்க. ஷவாசனா இல்லை, கீழே உட்காந்து படுங்க. தலையை அந்த சைடு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம செய்ய போகிறது பவன முக்தாசனா கிரியா பண்ண போகிறோம். ஓகே, ஒரு காலை மட்டும் மடிச்சுட்டு, ஓகே, அந்த காலை மடித்து மேக்ஸிமம் உங்களால் எந்த அளவுக்கு பாடி கிட்ட முகத்துக்கிட்ட எடுத்துன்னு போயிட்டு ஒரு காலை தூக்கி, ஓகே, நல்லா சுற்றணும். மேக்ஸிமம் பெரிய ரவுண்டா எந்த அளவுக்கு போட முடியுதோ பெரிய ரவுண்டா போடணும். ஓகேவா? ரிலாக்ஸ் மேம், ரிலாக்ஸ். யா, நான் சொல்லும் போது ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, 10 ரவுண்ட்ஸ் செய்ய போகிறோம். ஓகேவா? இந்த சைட் 10 ரவுண்ட்ஸ், கிளாக் வைஸ் 10 ரவுண்ட்ஸ், ஆன்டி கிளாக் வைஸ் 10 ரவுண்ட்ஸ். ரெடியா? எல்லாரும் ஃபர்ஸ்ட் காலை தூக்கி மடிங்க. ஃபர்ஸ்ட் காலை தூக்கி மடிங்க. எந்த அளவுக்கு மடிக்க முடியுதோ மடிங்க. ஓகே, யா, ஸ்டார்ட். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ், ரிலாக்ஸ். ரெண்டு காலமே விட்டுருங்க. ரிலாக்ஸ் பண்ணுங்க. முக்கியமான கீ பாயிண்ட்ஸ் மனசுல வச்சுக்க வேண்டியது, காலோட முட்டி மடியக்கூடாது. ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் வந்து எந்த அளவுக்கு பெரிய சர்க்கிள் உங்களால போட முடியுமோ அந்த அளவுக்கு போட முயற்சி செய்யணும், அக்கார்டிங் டு யுவர் கெப்பாசிட்டி. ஓகேவா? இல்ல சார் என்னால வந்து பெருசா போட முடியல, சின்னதா போட முடியல, ஓகே, தட்ஸ் ஃபைன், நோ ப்ராப்ளம். நான் காலை கீழே இருந்து மேலே இழுக்கும் போது மூச்சை இழுத்துக்கலாம், மேல இருந்து கீழே விடும்போது மூச்சை விடலாம். அப்படி உங்களை அந்த ப்ரீத்திங் பேட்டர்னை ஃபாலோ பண்ண முடியல, நார்மல் ப்ரீத்தில் விட்டுருங்க. ஆட்டோமேட்டிக்காக நம்ம பாடி கீழே இருந்து ஒரு பொருளை மேலே தூக்கும் போது மூச்சை இழுக்கும். ஓகேவா? விட்டுருங்க. ரெண்டு விதமாகவும் ஃபாலோ பண்ணலாம். ஓகே, இப்போ அதே கால் மாற்று சைடில் சுற்றணும். யா, 1 2 3 4 5 6 7 8 பொறுமையா 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 8 9 10. ரிலாக்ஸ். நல்லா தெரியுது அந்த டயர்ட்னஸ் ஃபேஸில். ரிலாக்ஸ்.
எப்பயுமே எந்துவா இருப்பீங்க. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். உங்க பாடி மீது உங்க கவனம் இருக்கட்டும். உங்க பாடி மீது உங்க கவனம் இருக்கட்டும். ரிலாக்ஸ் பண்ணுங்க. ஓகே, இப்போ அடுத்த கால். ஓகே, இந்த காலை மடிச்சுங்க. கீ பாயிண்ட்ஸை ஞாபகம் வச்சுங்க. காலோட முட்டி மடியக்கூடாது. ஸ்டார்ட். முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு பெரிய சர்க்கிளா பொறுமையா செய்ய முடியுமோ செய்யுங்க. 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். ரெண்டு காலுமே விட்டுருங்க. ரிலாக்ஸ் பண்ணுங்க. ரீகைன் யுவர் எனர்ஜி. ரீகைன் யுவர் எனர்ஜி. ஓகே, இப்போ ஆன்டி கிளாக் வைஸ் அதே கால் வந்து மாற்று சைடு சுத்தும். யா 1 என்னாச்சு? இது நல்லா மடக்கி, இது நல்லா மடக்கி. 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். குட், வெரி குட். குட், எல்லாருமே நல்லா பண்ணீங்க, முயற்சி பண்ணீங்க. வெரி குட். ஓகே, இப்போ ரோலிங் மட்டும் பண்ணிடுங்க. ஓகேவா? ரோலிங் முடிச்சுட்டு நம்ம வந்து இன்னைக்கு ட்ராட்டகா மெடிடேஷன் பண்ணலாம். ஓகேவா? ரோலிங் பண்ணுங்க. ஸ்ட்ரெயிட்ல 10 ரவுண்ட்ஸ், சைட்ல 10 ரவுண்ட்ஸ். உங்களோட வயிறு மேல உங்களோட கவனம் இருக்கட்டும். வயிறு எப்படி உள்ள போயிட்டு வெளியே வர்றதுன்றது மட்டும் ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணுங்க.
கால்களை ரெண்டும் ஒண்ணா சேருங்க. உங்களோட கைகளை பக்கவாட்டுல எடுத்துட்டு வந்து உங்க உள்ளங்கை வந்து தொடையில தொடட்டும். காலை ரெண்டும் ஒண்ணா சேருங்க. கால்களோட விரல்கள் டைட் பண்ணுங்க. கணுக்காலை டைட் பண்ணுங்க. முட்டி பகுதியை டைட் பண்ணுங்க. துடை பகுதியை டைட் பண்ணுங்க. உங்களோட பட்டக்ஸ் மசில் நல்லா ஸ்கியூஸ் பண்ணுங்க. மூச்சை நல்லா வெளியே தள்ளிட்டு வயிறு நல்லா உள்ள போட்டோம். கைகளை ஃபிஸ்ட் மாதிரி ஆக்கிட்டு நல்லா டைட் பண்ணுங்க. இப்ப மூச்சை இழுத்து நல்லா செஸ்ட் நல்லா ப்ராடா எக்ஸ்பேண்ட் ஆகட்டும். முகத்தை டைட் பண்ணுங்க. உச்சி முதல் உள்ளம் கால் வரை உங்களோட ஹோல் பாடியும் டைட் பண்ணுங்க. டைட் டைட் டைட். ரிலாக்ஸ். என்ஜாய் தி ரிலாக்ஸேஷன். இப்ப காலை ரெண்டும் ஒண்ணா சேர்த்துருங்க. கைகளை தலைக்கு பின்னாடி எடுத்துன்னு போயிட்டு நல்ல கைகளை கோர்த்து நல்ல பாடிக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரெச் கொடுங்க. ஸ்ட்ரெச் ஸ்ட்ரெச் ஸ்ட்ரெச். Relax. Good. Now you can turn any one of your side. We'll do today Trataka meditation. You can sit. Okay. So Trataka meditation முன்னாடி preparatory என்ன பண்ணணும்? ஐ எக்ஸசைஸ் பண்ணணும். செஞ்சிடலாம். சரியா? ஓகே. யா. இப்போ நேரா உட்காருங்க. இப்போதைக்கு ஃபேன் போட்டுக்கலாம். ஓகே, ஸ்டார்ட். இப்போ நீங்க நேரா பாருங்க, ரிலாக்ஸ்டா. ஸோ ஐ எக்ஸசைஸ்ல முக்கியமான விஷயம் ஃபார்மிங் பண்ணணும். ஒரு தடவை ஞாபகப்படுத்துறேன், ஃபார்மிங் பண்ணணும். ரைட் மேலேயும் கீழேயும் ரைட் அண்ட் லெஃப்டும் பார்க்கும்போது சிம்பிள் ஃபார்மிங். ஓகே, டயகனல் இப்படி பார்க்கும்போது ப்ரெஸ் அண்ட் ரிலீஸ். தெரியும் தெரியாதா? ஓகே, இதான் ஃபர்ஸ்ட் டைமா? ஓகே ஃபைன். ஓகே, இப்போ வந்து நம்ம ஐ எக்ஸசைஸ் பண்ண போகிறோம். ஐ எக்ஸசைஸ் வந்து நம்ம எப்படி பண்ண போகிறோம்னா மேலேயும் கீழேயும் ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஓகே, நம்மளோட தலை நேராக இருக்கணும். நார்மல் ப்ரீத்திங்கில் மேலேயும் கீழேயும் பார்க்கணும். அப்புறம் ரைட் அண்ட் லெஃப்ட் பார்க்கணும். ஓகே, ஸோ பார்க்கும்போது ஃபார்மிங் பண்ணணும். ஃபார்மிங் எப்படின்னா இப்படி நல்லா பண்ணிவிட்டு கையை கை சைஸ் மாதிரி ஆக்கிட்டு ஓகே இப்படி வச்சுக்கணும். ஓகே, இந்த ஏரியா மட்டும் கண்களை சுற்றி படணும். கையில் இருக்க இந்த நடுப்பகுதி வந்து கண்களை படக்கூடாது. இப்படி மூடும் போது வெளியே இருக்க வெளிச்சம் உள்ள போகக்கூடாது. ஃபுல் டார்க்னஸ் இருக்கணும். இதுதான் ஃபார்மிங். ஓகேவா? இது 3 விதமான ஃபார்மிங் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நார்மல் ஃபார்மிங், நார்மல் ப்ரீத்திங். அப்புறம் ப்ரெஸ் அண்ட் ரிலீஸ் ஃபார்மிங். இப்படி வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணணும், ரிலீஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணும்போது மூச்சை இழுக்கணும், ரிலீஸ் பண்ணும்போது மூச்சை விடணும். ப்ரெஸ் அண்ட் ரிலீஸ்னா கையை எடுத்து பண்ணுறது இல்லை, அதுலேயே வச்சுட்டு லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணுறது. அப்புறம் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ஃபார்மிங். இதுதான் 3 வேரியேஷன். ஓகேவா? நான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன், நீங்கள் பண்ணுங்க. யா, எல்லாம் ரெடி? மென்டலி ரெடி? கண்களை மூடுங்க. மனதளவில் ப்ரிப்பேர் ஆகுங்க. உங்களோட முழு கவனமும் பயிற்சியின் மீது இருக்கட்டும். ரிலாக்ஸ்டா பண்ணுங்க. நார்மல் பிரீத்ல பண்ணுங்க. கண்களை மெல்லமா ஓபன் பண்ணுங்க. சென்டர்ல பாருங்க. அப் டவுன் அப் டவுன் அப் டவுன் அப் டவுன் அப் டவுன். சென்டர்ல பாருங்க. கண்களை மெல்லமா மூடுங்க. நல்லா ஃபார்மிங் பண்ணுங்க. கையை கப் சைஸ் மாதிரி ஆக்கிட்டு வச்சுக்கோங்க. இப்போ கண்ணுக்குள்ள நல்ல ஒரு வெப்பம், மெல்லிய வெப்பம் ஊடுருவதை கவனிங்க. அந்த வெப்பம் வந்து உங்களோட பிளட் சர்க்குலேஷனுக்கு நல்ல உதவியா இருக்கும். கண்களை சுற்றி நார்மல் பிரீத்திங். இப்போ கண்கள் மூடியே இருக்கட்டும். கைகளை மட்டும் கீழே சின்முத்ராக்கு எடுத்துட்டு வந்துருங்க. கண்களை மெல்லமா ஓபன் பண்ணி சென்டர்ல பாருங்க. ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட். சென்டர்ல பாருங்க. கண்களை மெல்லமா மூடி நல்லா ஃபார்மிங் பண்ணுங்க. கையில நல்லா சூடு ஏறட்டும்.
கப் சைஸ் மாதிரி ஆக்கிட்டு கண்களை நல்லா மூடுங்க. எந்த ஒரு வெளிச்சமும் கண்ணுக்கு போகக்கூடாது. நார்மல் பிரீத்திங். கண்களை சுற்றி ஒரு மெல்லிய வெப்பம் ஊடுருவதை கவனிங்க. இப்ப கண்கள் மூடியே இருக்கட்டும். கைகளை மட்டும் கீழே சின்முத்ராக்கு எடுத்துட்டு வந்துருங்க. உங்களோட கண்களை சுற்றி ஒரு மெல்லிய குளிர்தன்மையை உணருங்க. கண்களை மெல்லமா ஓபன் பண்ணுங்க. இப்ப டயகனல் மூவ்மெண்ட் பண்ண போறோம். கிராஸ் மூவ்மெண்ட். ஓகே, பி ரெடி, மென்டலி பி ரெடி. ரிலாக்ஸ்டா பண்ணுங்க. எந்த ஒரு ஸ்ட்ரெயினும் நம்மளோட கண்களுக்கு நம்ம தரக்கூடாது. நார்மல் பிரீத்திங்ல பண்ணுங்க. ஓகே, ரைட் அப் கார்னர், லெஃப்ட் டவுன் கார்னர், ரைட் அப் கார்னர், left down corner. Normal breathing. Right up corner, left down corner. Right up corner, left down corner. Right up corner, left down corner. கண்களை சென்டரா பாருங்க. மெல்லமா மூடுங்க. நல்லா பாமிங் பண்ணுங்க. Do the palming. கப் சைஸ் மாதிரி ஆக்கிட்டு press and release palming. ஓகே, நீங்க மூச்சை இழுக்கும் போது மெல்லமா ஒரு மெல்லிய அழுத்தம், மூச்சை விடும் போது ரிலாக்ஸ் பண்ணுங்க. கண்கள் மூடியே இருக்கட்டும். உங்கள் கண்களை சுற்றி ஒரு மெல்லிய வெப்பம், ஒரு மெல்லிய குளிர்தன்மையை உணருங்க. மெல்லமா ஓபன் பண்ணுங்க. கண்களை சென்டர்ல பாருங்க. லெஃப்ட் அப் கார்னர், ரைட் டவுன் கார்னர். 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 இப்ப சென்டர்ல பார்த்துட்டு கண்களை மெல்லமா மூடுங்க. டூ த பாமிங். நல்லா பாமிங் பண்ணிட்டு கையை வந்து கப் சைஸ் மாதிரி ஆக்கிட்டு, கப் ஷேப்ல ஆக்கிட்டு, கண்ணுக்குள்ள எந்த ஒரு வெளிச்சமும் போகக்கூடாது. மூச்சை இழுக்கும் போது லைட்டா ப்ரெஸ் பண்ணணும். மூச்சை வெளியிடும் போது லைட்டா ரிலீஸ் பண்ணணும். நார்மல் பிரீத்திங். கண்ணுக்குள்ள நல்ல ஒரு அந்த வெப்பம் வந்து ஊடுருவதை கவனிங்க. இப்ப கைகளை கீழே சின்முத்ராக்கு எடுத்துட்டு வந்து கண்கள் மூடியே இருக்கட்டும். கண்களை சுற்றி ஒரு மெல்லிய குளிர்தன்மையை உணருங்க. கண்கள் மூடியே இருக்கட்டும். இப்ப கிளாக் வைஸ் நம்ம செய்ய போறோம். மனதளவுல ப்ரிப்பேர் ஆகும். கண்களை மெல்லமா ஓபன் பண்ணுங்க. சென்டர்ல பாருங்க. தலை நேரா இருக்கட்டும். கண்கள் மட்டும் மேலேயும் கீழேயும் போயிட்டு வரணும். ரிலாக்ஸ்டா பண்ணுங்க. ஐஸ்க்கு எந்த ஸ்ட்ரெயினும் கொடுக்க வேணாம். அப், ரைட், டவுன், left. Up, right, down, left. Up, right, down, left. Up, right, down, left. Up, right, down, left. நேரா பாருங்க. கண்களை மூடுங்க. நல்லா பாமிங் பண்ணுங்க. கைகளை நல்லா சூடேறட்டும். எந்த அளவுக்கு பாமிங் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட கண்கள்ல பிளட் சர்க்குலேஷன் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். கண் பார்வை இம்ப்ரூவ் ஆகும். கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் பாமிங். ஒரு ப்ரெஷர் கொடுத்துட்டே இருக்கணும். நார்மல் பிரீத்திங்ல லைட்டா ஒரு ப்ரெஷர் கொடுக்கணும். உங்களை கண்களை சுற்றி ஒரு லைட்டா ஒரு ப்ரெஷர் கொடுக்கணும். நார்மல் பிரீத்திங். கண்கள் மூடியே இருக்கட்டும். கைகளை சின்முத்ரா கீழே கொண்டு வந்துருங்க. உங்களை கண்களை சுற்றி ஒரு குளிர்தன்மையை உணருங்க. கண்களை மெல்லமா ஓபன் பண்ணுங்க. ஆன்டி கிளாக் வைஸ் செய்ய போறோம். மனதளவில் ப்ரிப்பேர் ஆகுங்க. அப், லெஃப்ட், டவுன், ரைட். அப், லெஃப்ட், down,
right, up, left, down, right, up, left, down, right. Normal breathing, up, left, down, right. சென்டர்ல பாருங்க, மெல்லமா கண்களை மூடி நல்லா ஃபார்மிங் பண்ணுங்க. கைகளை கப் ஷேப் மாதிரி ஆக்கிட்டு கண்களுக்குள்ள எந்த ஒரு வெளிச்சமும் போகாம கான்ஸ்டன்ட் ப்ரெஷர், ஒரு ப்ரெஷர் கொடுத்துட்டே இருக்கணும் கான்ஸ்டன்டா. நார்மல் பிரீத்திங்ல இப்ப கண்கள் மூடியே இருக்கட்டும். கைகளை மட்டும் கீழே சின்முத்ராக்கு எடுத்துட்டு வந்துருங்க. ஒரு கண்களை சுற்றி ஒரு மெல்லிய குளிர்தன்மை, கூலிங்னஸ் ஃபீல் பண்ணுங்க. கண்களை மெல்லமா ஓபன் பண்ணுங்க. குட். இப்ப சர்க்கிளா 2 சர்க்கிளா உட்காருங்க. நம்ம ட்ராட்டகா பண்ணலாம். இப்பதான் நீங்க பண்றீங்களா ஃபர்ஸ்ட் டைம்? ஓகே. நீங்க பண்ணது இல்லையா மேம்? இவங்க ட்ராட்டகா ஓகே ஓகே. அதான் முடிக்கிறாங்க. நான் எனக்கு தெரியும் நினைச்சிட்டு இருந்தேன். சரி, அந்த ஒரே ஒரு ஹெல்ப், அந்த இதெல்லாம் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிடலாமா? ஆளுக்கு ஒரு மேட் எடுத்து கொஞ்சம் க்ளோஸ் பண்ணுங்க. யாரோட மேட்டு? சூப்பர் சூப்பர், வெரி குட். சரி. ஆ ஆ ம் 5 பேரா உட்காந்து. உட்காரு. வத்திப்பட்டி வேணுமா? நான் எடுத்துட்டு வரேன். உட்காருங்க உட்காருங்க. இதெல்லாம் இது எப்படி இருக்கு? ஓகே. சாருக்கு பயிற்சி முடியறதுக்குள்ள நனைஞ்சிரும் போல இருக்க. அந்த அதையும் க்ளோஸ் பண்ணிட்டா கொஞ்சம் வெளிச்சம் கம்மியா இருக்கும். இல்ல, இது சொல்றேன், ஸ்க்ரீன் போட்டா நான் ஒரு 2 பெட்ஷீட் எடுத்து வந்து மேலே வச்சுக்கணும். பொறுப்பான வேலை என்ன நீங்க தான் செய்வீங்க. ஓகே, இப்போ அப்படியே கவனிங்க நான் சொல்றத இன்ஸ்ட்ரக்ஷனை. ஓகே, இப்போ ரிலாக்ஸ்டா இருங்க, இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் கவனிங்க. ஜோதி என்ன இவ்வளோ தான் எரியுது? சின்னதாக இருக்கோ? வரும்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு பெருசா இருக்கு, இல்லைன்னா வேற மெழுகு வச்சு எடுத்துக்கலாம். இல்லை, அது ரொம்ப எங்க மேம் அந்த பேக்கெட்டு? ம் மெழுகுவர்த்தி பேக்கெட் எங்க மேம்? அங்கே வச்சுட்டான். நாங்கள் இது வச்சுங்க. எல்லாமே யூஸ் பண்ணிட்டோமோ? ஆ ஆமாம். பாருங்க எது அது ஓகேவா? எல்லாமே உள்ளே போயிட்டு இருக்கு. எல்லாம் கட் பண்ணி நான் எடுத்துட்டு வரேன் அடுத்த வாட்டி. கொஞ்சம் மெழுக கட் பண்ணால் திரும்பி இதுவாக. உங்களுக்கு எவ்வளோ தடங்கள் வருது.
ஓகே. ஓகே மேம். ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஓகே, திராட்டகா மெடிடேஷன் பண்ண போறோம். இந்த திராட்டகா மெடிடேஷன் வந்து ஒன் ஆஃப் த கிரியாஸ். ஓகே, சங்கீதாவுக்கு தெரியாது, சங்கீதாவுக்காக நான் சொல்றேன் இப்போ, எல்லாருக்குமே மற்றவங்களாம் தெரியும். ஒன் ஆஃப் த கிரியாஸ். ஓகே, ஷட் கர்மாஸ் சொல்லுவாங்க அந்த காலத்துல வந்து. ஹட்ட யோகால கபாலபாதி, திராட்டகா, நேத்தி, டவுட்டி, நௌலி, பஸ்தின்னு சொல்லுவாங்க. இந்த திராட்டகான்றது நம்மளோட ஐ வந்து மசில்ஸை வந்து ஸ்ட்ரென்தன் பண்றது, ஐயை வந்து கிளியர் பண்றது, உள்ள இருக்க இதோ கிளியர் பண்றது. ஸோ இந்த மாதிரி செய்யும் போது நம்மளோட கண் பார்வை அதிகமாகும். நிறைய இதில் பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஓகே, இதில் மூணு பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து சிம்பிளாக வந்து ஜோதியை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவோம் 30 செகண்ட்ஸு. அதுக்கப்புறம் இன்டென்ஸ் ஃபோக்கஸ் பண்ணுவோம் 60 செகண்ட்ஸு. அதுக்கப்புறம் மேலே இருக்க இந்த ஆரஞ்சு கலர் இருக்கையா, அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் விஷுவலைசேஷன் பண்ணுவோம். கண்ணை மூடிட்டு, ஓகே, உள்ள அந்த நீங்க என்ன பார்த்தீங்களோ ஜோதி உங்க கண்ணு முன்னாடி வர்றதை விஷுவலைசேஷன் பண்ணும், பிராமரி பண்ணும். இதுதான் பண்ண போறோம். இதுதான் ஷார்ட் பிரீஃப் இன்ட்ரடக்ஷன். ஐ வில் இன்ஸ்ட்ரக்ட் யூ, நோ ப்ராப்ளம். ஓகே, இப்போ கண்களை மெல்லமா மூடுங்க சார். ஓகே சார், கண்களை மூடிட்டு, ஓகே, இப்போ நேரா ஜோதியை பார்க்கக்கூடாது. கண்களை மெல்லமா திறந்து கீழே பாட்டம்ல ஸ்டாண்டை பாருங்க. ஓகே, இப்போ மிடில் ஆஃப் த ஸ்டாண்ட் பாருங்க. மேலே ஸ்டாண்டை பாருங்க. கேண்டலோட அடிப்பகுதியை பாருங்க. கேண்டலோட நடுப்பகுதியை பாருங்க. கேண்டலோட மேற்பகுதியை பாருங்க. இப்ப ஜோதியை உற்று நோக்குங்க. கண்கள் இமைக்காம ஜோதியை உற்று நோக்குங்க. இப்ப கண்களை மெல்லமா மூடிட்டு நல்லா ஃபார்மிங் பண்ணுங்க. ப்ரெஸ் அண்ட் ரிலீஸ் ஃபார்மிங். மூச்சை இழுக்கும் போது லைட்டா ப்ரெஸ் பண்ணணும், மூச்சை விடும் போது லைட்டா ரிலீஸ் பண்ணணும். இப்ப கண்கள் மூடியே இருக்கட்டும். கைகளை மட்டும் கீழே சின்முத்ராக்கு எடுத்துட்டு வந்துருங்க. இப்போ கண்களை மெல்லம் ஓபன் பண்ணி கீழே ஸ்டாண்டை பாருங்க, அடிப்பகுதியை பாருங்க, ஸ்டாண்டோட நடுப்பகுதியை பாருங்க, ஸ்டாண்டோட மேற்பகுதியை பாருங்க, மெழுகுவர்த்தியோட அடிப்பகுதியை பாருங்க, மெழுகுவர்த்தியோட நடுப்பகுதியை பாருங்க, மெழுகுவர்த்தியோட மேல் பகுதியை பாருங்க, ஜோதியை பாருங்க. உங்களோட முழு கவனமும் ஜோதியின் மீது இருக்கட்டும். ஜோதியோட நிறம், ஜோதியோட அளவு, ஜோதியோட அழகு, உங்களோட முழு கவனமும் ஜோதியின் மீது இருக்கட்டும். இப்ப கண்களை மெல்லமா மூடிட்டு நல்லா ஃபார்மிங் பண்ணுங்க. கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் கொடுத்துட்டே இருக்கணும். நார்மல் பிரீத்திங்ல
இப்போ கண்கள் மூடியே இருக்கட்டும். கைகளை மட்டும் கீழே சின்முத்ராக்கு எடுத்துட்டு வந்துருங்க. ஒரு கண்களை சுற்றி ஒரு மெல்லிய குளிர்தன்மையை உணருங்க. இப்போ கண்களை மெல்லமா ஓப்பன் பண்ணி கீழே ஸ்டாண்டை பாருங்க. நடுப்பகுதியை பாருங்க. மேல் பகுதியை பாருங்க. மெழுகுவர்த்தியோட நடுப்பகுதியை பாருங்க. மெழுகுவர்த்தியோட நடுப்பகுதியை பாருங்க. மெழுகுவர்த்தியோட மேல் பகுதியை பாருங்க. ஜோதியை நல்லா உற்று பாருங்க. நீங்க அந்த ஜோதியை பார்க்க 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 அந்த ஜோதி உங்க கண்ணு முன்னாடி பெரிய அளவுல உருவாகிறத கவனிங்க. இப்ப கண்களை மெல்லமா மூடிட்டு நல்லா பாமிங் பண்ணுங்க. கைகளை கண்கள்ல மூடி அப்படியே இருக்கட்டும். அப்படியே பிராமரி பண்ணுங்க. பிராமரி இன்ஹேல் பண்ணிட்டு பிராமரி சவுண்ட் நம்ம கொடுப்போம் இல்லையா? கண்கள் மூடியே இருக்கட்டும். கைகளை மட்டும் கீழே சின்முத்ராக்கு எடுத்துட்டு வாங்க. கண்கள் மூடியே இருக்கட்டும். இப்ப நீங்க கண்ணை திறந்து பார்த்த ஜோதியை உங்க கண்ணு முன்னாடி எடுத்துன்னு வர ட்ரை பண்ணுங்க. கண்கள் மூடியே இருக்கட்டும். கையை மட்டும் சின்முத்ராக்கு எடுத்துட்டு வந்துருங்க. நீங்க கண்களை திறந்து பார்த்த ஜோதியை உங்க கண்ணு முன்னாடி எடுத்துட்டு வர முயற்சி செய்யுங்க. ஜோதியோட நிறம், அழகு, அளவு,
கண்கள் மூடியே இருக்கட்டும். ரிலாக்ஸ்டா இருங்க. இப்போ உங்களோட கவனத்தை மூச்சு மேல எடுத்துட்டு வாங்க. Observe the silence inside you. Inhale deeply. Inhale deeply. Inhale deeply. सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग्भवेत्। ओम शांति शांति शांति. கையை நல்லா ரப் பண்ணுங்க. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ்.